வணக்கம். இன்றைக்கி தக்காளி வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி ஒன்று பண்ண போகிறேன். அது டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன் பார்க்கலாம். நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 பத்தை தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சு நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்குறேன். டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைஸு ஒரு ஆளாக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான். அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நார்மல் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுடலாம். அதிகம் எண்ணெய் வேண்டாம், புரியுதுங்களா? கொஞ்சமாக போட்டுக்கலாம். போதும். இது ஒரு பொங்கல் டைப்லேயும் சொல்லலாம். ஈஸியான ரெசிபி இது. ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு மட்டும் போட்டுக்கிறேன். வேறு எதுவும் நான் போடல. பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் கடுகு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா அது புரிஞ்சிச்சு. வெங்காயம் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் இந்த பதத்துக்கு வதங்கிடுச்சுப்பா. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட்டை இது பண்ணிவிட்டேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதங்கிட்டப்பா. இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரியாமல் நல்லா வதக்கிடுச்சு. ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கலாம். ஆயிடுச்சுங்களா? இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள்தூள். அதையும் ஒரு செகண்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கடுகு போட்டு எண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பச்சை மிளகாய் காரம் இருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே நான் அதில் எதுவுமே ஆட் பண்ணுறதில்லை நான். ஓகேங்களா? 2 செகண்டு நல்லா அந்த மிளகாத்தூள் போகிற வரைக்கும் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்கள், மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை, நான் 1 டம்ளரும் காலம் இருக்குது. அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் புழுங்கரிசி, நான் நார்மல் புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1 டம்ளருக்கு பொங்கலுக்குன்னா வந்துட்டு 2 வைக்கணும், 2.5 வைக்கலாம், இல்லை 3 கூட வச்சுக்கலாம். குழைய வேகணும் அப்படின்னு சொன்னோம். அது நான் ஊற வச்சதுனால உங்களுக்கு 10 நிமிஷம் ஊறினதுனால நான் இதில் 2.5 வைக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ தக்காளி அரைச்ச தண்ணியும் தேங்காய் அரைச்ச தண்ணியும் இருக்குது. அந்த தண்ணியை எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். 1 2 2.25 இருக்குது. இப்போ 2 இப்போ அது ஒரு அரை இருக்குது. சரிங்களா? இப்போ 2 + 3 ஆயிடுச்சு. அது ஒரு அரை இருக்குது நம்மளுக்கு. அது கடைசி அப்புறம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியா? இல்லைன்னா போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் போட்டு அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்க சொல்ல இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாகிடும். அதனால் ஒரு கல் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கிங்க. இது இப்போ இதில் ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து சைடில் நுரை வந்துடுச்சு. நடுவில் கொதிக்கல உங்களுக்கு, சைடில் தான் நுரை வருது. சைடில் கொதிக்குது உங்களுக்கு. நடுவில் நுரை மாதிரி இருக்குது, சைடில் கொதிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால்
நம்ம சரியாக போய்டும், அதில் ஊற்றினோம்னா சரியாக போயிடும். இப்போது நான் அரிசி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த தேங்காய் பால் ஊற்றிடுறேன் இதில். இப்போது ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போயும் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லைன்னா ஒரு கல் போட்டுக்கோங்க நீங்கள். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் எனக்கு வெந்த உடனே பொங்கலாய் மாறி வந்தோடனே உங்களுக்கு உப்பு சரியாக போயிடும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதினா, அவ்வளோதான், ஓவர். இப்போ இது மேலே இதுதான் சீக்ரெட், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எதுவும் பண்ண வேணாம். அப்படியே நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 விசில் வரணும். 5 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். ஓகேங்களா? 5 விசில் வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு இப்போ இதில் 5வது விசில் வருது. ஸ்டீம் வந்தோடனே நான் உங்களுக்கு பாருங்கள், ஸ்டீம் இது லாஸ்ட்டு வருது. வந்தோடனே நான் அந்த ஸ்டீம் கம்மியானோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சரிங்களா? வந்துட்டு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியான சிம்பிளான ஸ்டஃப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஹெவியாகவும் இருக்காது. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போடல நம்ம. அதுக்கு அடுத்தது ஸ்பைஸியோ நம்ம எதுவும் போடல. நார்மலாக கடுகு போட்டுட்டு இது பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் கொஞ்சம் முந்திரி கூட மேலே போட்டுக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் ஆப்ஷனல். வேணுங்களா? ஈஸியான சிம்பிளான தக்காளி சாதம், தக்காளி பொங்கல்னு சொல்லலாம். இதை தேங்காய் பால் போட்டு செய்திருக்கேன் நான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். சரிங்களா? 5 விசில் வந்துடுச்சு. இந்த விசில் ஸ்டீம் போனோம்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு இது நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. தக்காளி பொங்கல், தேங்காய் பால் சேர்த்த தக்காளி ரைஸு. ஓகேங்களா? பாருங்கள், இது புது டிஷ்ஷாக இருக்கும். என்னோடய ஐடியாவில் நான் எடுத்துருக்கேன். நான் எப்பயுமே செய்து சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா? இதை சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுனா டிஷ்ஷு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இதோட நல்ல டிஷ்ஷில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு புதுமையான டிஷ்ஷில் புது வீடியோவாக ஒன்று போடுறேன். சரிங்களா? ஓகேப்பா, பாய்.